எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பாதி பேருக்கு மேல எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பெரிய பிரச்சனை வந்து இந்த ஹேர் ஃபால். பட் இந்த ஹேர் ஃபால் எதனால வருதுன்னே தெரியாம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதோட ப்ராக்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க பண்ணும்போது உங்க ஹேர் growth கண்டிப்பா இருக்கும். இது யாருனாலும் இட்ஸ் பாசிபிள். பால்னஸ் வழுக்கை விழுந்திருக்குன்னா அவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. இன்சென்ஸ் உங்களுக்கு முடி கொட்டிட்டு இருக்கு, இப்பதான் கொட்ட ஆரம்பிக்குது, எனக்கு கொட்டிருச்சு பாதி முடி அப்படின்றவங்களுக்குலாம் இது ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்லி எதனால முடி கொட்டுதுன்னா அது எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா டைரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஹேர் ஆயில் மட்டும் சரி வராது. ஜஸ்ட் பிகாஸ் ஹேர்ல வந்து ஆயில் அப்ளை பண்றது வந்து கண்டிப்பா இந்த ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க பித்த தோஷான்னு சொல்லுவாங்க. அதாவது சூடு உடம்பு உள்ளவங்களுக்கு சூட்டை தணிக்கும்ன்றது. சூடு உடம்பு இல்லைன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து டெய்லி ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர்ல உள்ள அந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம ரொம்ப மாய்ஸ்சர்டா நம்ம ஹேரை சப்புலா ட்ரைனஸ் இல்லாம பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அப்போ முடி கொட்டாம இல்ல முடி வளர்றதுக்கான சான்சஸ் இல்லையா ஹேர் ஆயில்னால அப்படின்னா கண்டிப்பா உண்டு. பட் அதோட பர்சன்டேஜ் கம்மி. லைக் 100% ஒரு ஆயிலை வச்சு உங்களுக்கு முடி வளரும் அப்படின்னா அது கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் இன்னமேல் நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்கள்லாம் 100% இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஃபாலோ பண்ணா சான்சஸ் ஆர் ஹை லைக் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ இது நான் வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் பை நம்மளோட ஆயுர்வேதத்துல இருக்கிறது. ப்ளஸ் நம்ம பாட்டிகள் பல வருஷமா பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம்தான். இன்ஃபேக்ட் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வரைக்குமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கும் இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோ பேசிக்லி. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்டேக் தான் நான் சொல்லுவேன். லைக் இன்டேக் தான் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயுமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போனா எல்லாமே நம்ம சாப்பிட்டாதான், ஐ மீன் ஹெல்த்தியாக சாப்பிட்டாதான் இருக்குமா? அப்படி கிடையாது. ஈவன் நீங்கள் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட இந்த ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து வரும், ஹேர் ஃபால் கம்மியாகும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நிறைய சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஜங்க் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து ஒத்துக்காது. அது டைஜஸ்ட் ஆக ரொம்ப நாள் ஆகும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஃபயர் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் மாதிரி பர்ன் ஆகிட்டே இருக்கும் டே ஃபுல்லாக. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது பர்ன் ஆகி அது வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டுமே நீங்கள் வந்து லேட் நைட்டு 9க்கு மேலே 10க்கு மேலெலாம் சாப்பிடும்போது நைட்டு வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பாடி டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரெஸ்ட் பண்ணணும். பட் அதை அரைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நைட் 10 o'clock சாப்பிட்டது அரைச்சிட்டே இருந்தால் அது வீக் ஆகிடும். வீக் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அதுதான் சைட் எஃபெக்ட்ஸாக அந்த டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் வந்து நம்ம பாடி பார்ட்ஸில் அங்கே ஃபேட்டாக அக்யூமுலேட் ஆகிட்டு வரும். ஸோ கொஞ்சமாக ஃபேட் வந்ததுனால தப்பு இல்லை. பட் நிறைய ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இப்போது 10 வயசுலேருந்து ஆரம்பித்து 45 வயசு 50 வயசு வரைக்கும் நம்ம ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டைஜஸ்டிவ் ஆர்கன் ஸ்லோவாக ஒர்க் ஆகி ஒரு நாள் என்ன ஆகிடும், ஹெவியான ஏதாவது சிவியர் பிரச்சனை வரும். அதில் ஒன்று தான் இந்த ஹேர் ஃபால். ஸோ இந்த ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த ஹேர் ஃபாலை ஃபிக்ஸ் பண்ணணும்னா மெயின் ரீசன் நீங்கள் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன மாதிரி ஃபுட்டை நீங்கள் இன்டேக் பண்ணணும்னா, நம்பர் 1 நான் வந்து மாதத்தில் 4 வீக்ஸ் இருக்கு இல்லையா, வாரம் ஒரு ட்ரிங்க் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய கப்லலாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு நிறைய பேர் திட்டி போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜிஞ்சர் தான் சொல்லுவேன். பட் ஜிஞ்சர் நிறைய பேர் ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க. பட் என்னன்னா அந்த ஜிஞ்சர் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஜிஞ்சரே குடிக்காமல் இருந்தீங்க, ஜிஞ்சர் ஜூஸ் அப்படின்னா அதை எப்படி குடிக்கிறதுன்றதும் சொல்லிடுறேன். ரீசெண்டாக மும்பை பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லி ஒரு சின்ன டம்ளரில் வச்சுருந்தாங்க. அது வந்து கேரட் அண்ட் ஜிஞ்சர்ன்றதை பார்த்தேன். அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்வேன் ஜிஞ்சர் பிடிக்காதவங்களுக்கு. ஓகே, கம்மிங் டு ஜிஞ்சர் குடிக்கிறதுனால என்ன ஆயிடுது, இஞ்சி சாறுன்னு நம்ம சொல்லுவோம். அது குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டு பாருங்கள், இல்லை ஏஐயில் சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்கள்.
ஜிஞ்சர் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் வந்து ஹேர் growth ப்ரொமோட் பண்ணுதுன்ற எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லைன்னு வரும். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னன்னா ஜிஞ்சர்ல வந்து ஒரு வகையான மெயின் ஆக்டிவ் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, 6-ஜிஞ்சர்லீன். ஸோ ஜிஞ்சர் ஓஎல் அப்படின்றது இருக்கு, ஜிஞ்சர். ஸோ நான் தப்பா சொன்னேன்னா இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணும்னா ஹேர் ஃபாலிகல்ஸை ப்ரமோட் பண்ணி அங்கேருந்து முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்றது தான் சூப்பர் ஃபுட். ஏன்னா புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு எல்லாமே அறுசுவையாக சாப்பிடுவோம். ஆனால் நம்ம என்ன ஆயிட்டோம், இப்போ வர ஜென்ரேஷனில் இந்த உப்பு மட்டும் சாப்பிட்றோம், இல்லைன்னா இனிப்பு சாப்பிட்றோம், ஈவன் புளிப்பு கூட அப்பப்போ சாப்பிட்றோம், துவர்ப்பும் கசப்பும் எடுத்துக்கிறதே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஜங்க்ஸு, டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டெல்லாம் பிளாக் ஆகி அங்கங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஜிஞ்சர் நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியில் தள்ளிடும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ஃப்ளஷ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் தள்ளிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதனால உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், ஹேர் க்ரோத். இப்படிதான் சிம்பிள் திங். ஸோ பேசிக்காக நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இஞ்சி வந்து சாறு குடிச்சு பழகிட்டோம் எங்கள் ஃபேமிலியில். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, சங்கில் ஊற்றுவாங்க, அப்புறம் வந்து பிடிக்காம குடிப்போம், அப்புறம் இது குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலியே இல்லாமல் அவங்களா இழுத்து வச்சு மூக்கை பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கு நாங்களே வாங்கி குடிச்சிருவோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ் வரைக்குமே பிடிக்காம தான் குடிச்சிட்டு இருந்தேன். பட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம், கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தான் இதோட அருமையே எனக்கு புரிஞ்சுது. இப்போ வந்து நிஜமாவே வாலண்டியராக வாங்கி குடிச்சிருவேன், இல்லை நானே பண்ணி குடிச்சிருவேன். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த ஒரு ஜிஞ்சரில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லைஃப் டைமில் ஜிஞ்சர் குடித்ததே இல்லைன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது நெக்ஸ்ட் டே லைக் லூஸ் டூல்ஸ் மாதிரி போகிறதுக்கு, லூஸ் மோஷன் மாதிரி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து சிஸ்டமை வந்து கிளென்ஸ் பண்ணிடும். வயிறு, குடல் பகுதியை வந்து கிளென்ஸ் பண்ணி நம்ம பல வருஷமாக தேங்கி இருக்க இன்டைஜஸ்டிவ் நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியில் தள்ளிடும். ஸோ நான் நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், நான் குடிக்கணுமானா கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து நார்மல் பர்சன் குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாம். ஈவன் இஞ்சி சாறு, திக் சாராக எடுத்து நாங்கள் குடிப்போம். பட் நீங்கள் புதுசாக யாராவது குடிக்கிறீங்கன்னா இதில் வந்து தேன் கலந்து, இல்லை கருப்பட்டி கலந்து, அப்படி இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர் சுக்கை எடுத்து கூட குடிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரீசன்ட் மும்பை ட்ரிப்பில் பார்த்தது இந்த கேரட் ஜிஞ்சர். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து டைல்யூட் பண்ணி நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் குடித்த காரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதை வந்து நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜிஞ்சர் கம்மியாகவும் கேரட் நிறையாவும் பண்ணி. ஸோ நல்லா இருந்தது. என் பசங்களும் வந்து டைரெக்டாக ஜிஞ்சர் குடிக்கும்போது ஹெசிடேட் பண்ணுறவங்க இது ஓகேஷாக குடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் காரம் இருந்தது. ஸோ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பலாம் குடிக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் குடிக்கணும். இது போதுமான அளவு. லைக் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கூட குடிச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் சிஸ்டம் வந்து அதுக்கு யூஸ் டு ஆயிடுச்சு. இது குடிக்கிறது டைமிங் என்னன்றதை நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் இருக்கிறதுல ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி. ஸோ இதில் எவ்வளோ சக்தி இருக்குது சொல்லவே தேவையில்லை. விட்டமின் சி இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். அதனால என்ன பண்ணும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல், ஹார்மோன் லெவல், இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அழிக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அஃப்கோர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு, ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இது வந்து குடிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பவுடர் வாங்கி, இன்னொன்று இது ஆக்சுவலாக மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து இது ஒரு டைமும் எடுத்து கட் பண்ணி போட்டு சாறு எடுத்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேன் ஜிஞ்சர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆம்லா பவுடராக நம்ம ஜாமோ ஆர்கானிக்ஸில் உள்ள பவுடர் தான் எடுத்து குடிச்சிடுவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ நான் ஒரு 4 இது உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 4மே சம்டைம்ஸ் 5 கூட, இது 5மே வந்து மாதத்தில் நான் ஒரு வாட்டியாவது மேக்ஸிமம் குடிச்சிருப்பேன். லைக் மேக்ஸிமம் ஈவன் 2 டைம்ஸ் கூட குடிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் நான் வந்து குடிக்கும்போது வீடியோவாக எடுத்து போட்டால் மேபி உங்களுக்கு யாருக்காவது இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம், நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இது மோட்டிவேஷ்னலாக இருக்கலாம்னு தோணுது. ஸோ இந்த ஆம்லாவும் எப்படின்னா வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடித்தாலே போதும், இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சில பேர் வந்து இந்த ஜிஞ்சர் வீடியோவுக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா
இதில் வந்து லெமன் சேர்க்கணும், தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்வீட் ஃபுட் அதே மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்குது. ஸ்வீட்டோட தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், சிட்ரிக்கோட தான் மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் மாற்றி மாற்றி போடும்போது என்ன ஆகும்னா, மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சிட்ரிக் ஆசிட் செமிக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஸ்வீட் செமிக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ ஜிஞ்சர் வந்து இட்ஸ் லைக் காரம், ஸ்பைசி. அதில் கொண்டு வந்து இதை போட்டிங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட்னா அவ்வளோதான், கொலாப்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நம்மளோட உடம்ப நம்மளே தாக்கிக்கிறது. ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணுங்க, இந்த சிட்ரிக் ஆசிட்ல மட்டும் ஆம்லால மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து லெமன் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சிட்ரிக்கும் ஒர்க் ஆகுன்றதுனால. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் வே ஆம்லா பவுடர் குடிக்கிறது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப சீப், டெட் சீப் இந்தியாவில். ஸோ இதெல்லாம் யூஎஸ், யூகே எல்லாம் நிறைய கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் இது தேனாமிர்தம் மாதிரி பார்க்குறாங்க, நமக்கு ஈஸிலி அவைலபிள். ஸோ இது வந்து நம்ம குடிக்கும் போது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை ப்ரமோட் பண்ணும். நம்பர் 3 முருங்கை இலை. முருங்கை இலையில வந்து ஜிங்க், அயன்லாம் இருக்குது. இதுவுமே ஒரு லைட்டான கசப்புத்தன்மை இருக்கும். இதுவும் வண்டர்ஃபுல்லான சூப்பர் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ இது வந்து முருங்கை இலை ஆஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பட் முருங்கை இலை பொடி வந்து நல்ல ஒரு பிராண்டில் வாங்குங்க. இஃப் நாட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஜாமோ ஆர்கானிக்ஸ். இது வந்து டைரெக்டாக சாப்பிட்றத விட நீங்கள் ஸ்மூதி எதுலனாலும் ஈவன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பட்டர் மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. ஸோ இல்லைன்னா நீங்கள் பனானா ஷேக் ஜூஸஸில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு ஐடியா என்னென்னா, என் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பட்டர் மில்கில் வந்து முருங்கை இலை பொடியை போட்டுட்டு அதோட டேட்ஸ் பவுடர் போட்டு குடிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது என்னோட ரெசிபி, நான் ட்ரை பண்ணது. இன்னொன்று, உங்களுக்கு முருங்கை இலை வந்து மரமாகவே இருக்குன்னா அதை அப்படியே பறித்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் கூட குடிச்சிடலாம். இதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாவது முருங்கை இலை கிடச்சா நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஹேர் க்ரோத் வந்து வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி ரீசன் என்னென்னா சூடு உடம்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து அதாவது சூடு உடம்பு மோஸ்ட்லி எல்லாமே செட் ஆகும். பட் இந்த கூல் உடம்பு உள்ளவங்களுக்கு சில இது ஒத்துக்காது. ஸ்பெஷலி நெல்லிக்காய் அப்படின்னா அது கிடையாது. மோஸ்ட்லி என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி கோல்டு, சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு. பட் அப்படி இல்லை. நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்க சளி, கோல்டு கூட நம்ம உடம்புல வந்து நச்சா அங்கங்கே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிடும்போது அது வெளியில் வரும். நம்ம என்ன நினச்சிடுறோம், நான் இது சாப்பிட்டனால தான் எனக்கு இப்படி ஆகுது. நோ, அப்படி கிடையாது. அதே மாதிரி நம்பர் 4 வந்து கடுக்காய் பவுடர். கடுக்காயில் இருக்க அது வந்து ரீட்டான்னு சொல்லலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கடுக்காய் வந்து மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட், ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இன்டேக்குக்கு. இது கசப்புத்தன்மை உடையது. இப்போ எல்லாமே நான் சொன்ன 4மே வந்து கசப்பாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 1/4 ஸ்பூன் போடுங்க. நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கனால 1/2 ஸ்பூன் போடுவேன் இவ்வளோ தண்ணிக்கு. லைக் ஒரு 25 ml தண்ணிக்கு வந்து 1/2 ஸ்பூன் போடுவேன். ஸோ போட்டுட்டு நம்ம குடிச்சிடணும். ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ கடுக்காய் பொடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் குடிச்சு பார்க்கணும். இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஜிஞ்சர் அளவுக்கு தான். இப்போ நீங்கள் என்னைக்கு குடிக்கிறீங்களோ மறுநாள் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி எல்லாமே போயிடும். ஸோ அதில் டாக்ஸின் பல வருஷமாக இருக்கிற டைஜஸ்ட் ஆகாத இதெல்லாமே அதில் போகும். கட்டி கட்டியாக இருக்கும் டூல்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் வெளியில் போகும்போது தானாக வந்து ஃப்ளாட் டம்மீஸ் வந்துடும். அஃப்கோர்ஸ் நம்ம பிரிஸ்காக இருப்போம், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். இதெல்லாமே ப்ராப்ளமே இல்லாமல் பேலன்ஸ்டு ஹார்மோன் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதோட ஒன் ஆஃப் தி ரூட் தான் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸை ப்ரொமோட் பண்ணுறது. ஃபாலிகல்ஸ் ப்ரொமோட் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்துடும். ஸோ ரைட் டைம் டு ஹேவ் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து குடிக்கணும். ஸோ தட் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறது அப்படியே கண் கூட பார்க்கலாம். இஃப் நாட் அது இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் கூட. எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஏர்லி மார்னிங்கும் கொடுத்துருக்காங்க, நைட் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படினாலும், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் அதெல்லாம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் டூல்ஸ்லாம் வர மாதிரி இருந்தால் இட்ஸ் வெரி நார்மல் திங். அதே மாதிரி கடுக்காய் பொடியெலாம் வந்து யூஸ் பண்ணும்போது கம்மியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து
ஆல்ரெடி நம்மளோட ஆயுர்வேதத்துல இருக்கிறது, பட் நம்ம ஃபாலோ பண்ணல. இனிமேல் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா.